கவிஞர் அவர்களே, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. அதாவது நேற்று நேற்று வந்து மலையேறி மாடு மேய்க்கும் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து செந்தமிழ் சீமான் அவர்கள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்காரு. ஆர்ப்பாட்டம் சொல்லாதீங்க தம்பி, போராட்டம். போராட்டம்? சரி, ஏதோ ஒரு ஆட்டம், ரைட்டு. போராட்டம் நடத்தி முடிச்சிருக்காரு. உண்மையிலே மக்கள் வந்து அதை வந்து வெகுவா வரவேற்கிறாங்கன்னே சொல்லலாம் இல்லையா? அதை பத்தி தாங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி? இப்ப வந்து நம்ம நாகரிகம் வளர்ந்துருச்சுன்றதுக்காண்டி பழச மறக்கக்கூடாது. ஒரு காலத்துல நம்ம விவசாயம் பார்த்து மாடு கண்டுகளை வளர்த்து அது மூலமா தான் நம்மளோட பொருளாதாரத்தையே உயர்த்தணும். இதை இன்னும் மறந்துட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து தட்டிக்கிட்டு, உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் சொல்றேன், கம்ப்யூட்டர்ல உட்காந்து தட்டிட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்கோ பால் ஊத்துறதோ, எவனுக்கோ கொடி பிடிக்கிறதோ, கும்பத்துக்கிட்டு ஓடுறதோ, இப்படி திரியறதுல தம்பி. உண்மையிலே சொல்றேன், திரு செந்தமிழர் சீமான் அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பின் குறிப்புகளும் இருக்கிறது, பின் அடையாளங்களும் இருக்கிறது. யாருக்கு? தமிழர்களுக்கும் பல குடியினர்களுக்கும். யாருக்கும் சொல்லக்கூடாது, நமக்கு தான் தம்பி. அதாவது கவிஞர்களே, அதாவது நீங்க சொல்வது உண்மையான ஒரு தகவல் தான். மலையேறி மாடு மேய்க்கும் அந்த போராட்டத்தை வந்து உண்மையிலே வந்து செந்தமிழன் சீமான் போராடி வெற்றுகின்றார். அதன் போக ஒரு சிறு அதாவது எண்ணற்ற மாடுகளை வந்து அவங்க பாட்டுக்கு உள்ள போலீஸ் பேரிகேட்டை தடுத்து நிறுத்தி ஏறி இது பண்ணிட்டாங்க. அந்த மாடு மேய்ப்பவர்கள் கூட ஒரு மந்தையில உள்ள சில மாடுகள் காணாம போயிடுச்சான். அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிதான் வனத்துறை கடிதம் எழுதிருக்காங்க. கருப்பு மாடுகள் ஏதாவது போகத்தான் தம்பி செய்யும். இப்ப நானா இருக்கேன் பாத்தீங்கன்னா, தமிழ் குடியில தூக்கி பிடிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அந்த கருப்பு மாடுகள் மாதிரி ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கி வேற கொடியை பிடிச்சு போறீங்க. இதுதான் தம்பி. அது மாதிரி போன மாடுகள் எப்பயாச்சும் வரும், திரும்பி வர்ற வரைக்கும் என்ன பண்றது? மேய்க்கிறவன் பாத்துட்டு தானே இருக்கணும். அதாவது ஏன் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்தாரன்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் வந்து வால்பாறை, இந்த மாதிரி மேகமலை, இந்த மாதிரி அடர்ந்த கடல்ல ஏன் வந்து மேய்க்க சீமான் தைரியமா போகல? இந்த இடத்துல ஏன் நடத்தணும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அறிவுபூர்வமா கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன விஷயம் கேளுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து நம்ம ஏற்கனவே மாடு மேய்த்தல் தொழிலையும் ஆடு மேய்த்தல் தொழிலையும் பட்டியிடுதலையும் இந்த மாதிரி சிறு குறுங்காடுகள்ல மட்டும்தான் நம்ம வச்சிருந்தோம். ஏன்னா அடர்ந்த வன காடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா சிங்கம், புலி, கரடி, யானை இது போன்ற வனவிலங்குகள் அதனோட சரணாலயம் அது. அந்த இடத்துல போய் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விலங்கின உயிரியல்ல வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த உணவு சங்கிலி பாத்தீங்க அப்படின்னா, மேல இருக்கிற அடர்ந்த காடுகளில் புலி, சிங்கம், கரடி இது போன்ற கொடுமையான விலங்குகள் இருக்கும் இடத்தில் இது போன்ற தாவர உண்ணிகளும் அதுக்கு இரையாகி விடக்கூடாது. நாம வந்து மாடு அதுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து நம்மளோட வயல்வெளிகளுக்கு கொண்டு வந்து அதை நமக்கு பழக்கி வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு தேவையான புரதச்சத்துக்களும் தாவரங்களும் வந்து கிடைக்கல. என்ன சொல்றீங்க அப்படின்னா, காப்பு காடுகள் அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அதுல மாடு மேய்க்க போக கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் சொல்றாங்க. என்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ்? எவ்வளவு எங்களுக்கு சொல்லுங்க. அதுல ஏதாவது ஒன்று ரெண்டாச்சும் சொல்லுங்க. வனவிலங்கு தாக்குதல் இருக்கலாம், அதைத்தான் காட்டுத்தீ பரவலாம். சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாதுகாப்பு இன்மை காரணமாக தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை வந்து சீமானவர்கள் வந்து மாடை அவுத்து விட்டனால என்ன ஆகிவிட்டது? அந்த ஒரு நாள் போராட்டம் அன்றோட முடிந்து விட்டது. அதெல்லாம் முற்றிலும் வந்து இந்த காரணம் தவறான ஒன்று. வனக்காவலர்களும் வன அதிகாரிகளும் செய்கின்ற குற்றங்கள் வெளியே தெரிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக தான் அதை வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை போட்டே இருக்காங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் வந்து வனக்காவலர்கள் வந்து என்ன தவறு செய்தாங்க? நிறைய இருக்குப்பா குற்றம். மரத்தை வெட்டி கொண்டு போறா, சாதாரணமாலாம் காட்டுத்தீலாம் வராது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வனக்காவலர்கள் அனுமதி இல்லாமல் அந்த குற்றங்கள் நடப்பது இல்லை. அதாவது காட்டுத்தீ என்பது இலையுதிர் காலங்கள்ல வரும். சரி, நம்ம இருக்க முக்காவாசி காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் சரி, கிழக்கு தொடர்ச்சி மலை இரண்டு காலங்களும் தொட்டுதான் வரும். சரி, இலையுதிர் காலம் அந்த மாதிரி இருந்தோம். அதனால வந்து ஹியூமனோட டுவெல்லிங்ஸ், அதாவது மனித குடியிருப்புகள் அதிகமா வருது, ஆக்கிரமிப்பு வருது, இதை கட்டுப்படுத்ததான் சொல்லி சட்டத்திட்டங்கள் சொல்லுதே தவிர மாடு மேய்க்க அந்த மேய்ச்சல் நிலத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாம மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து மாடு மேய்க்கிறப்பதான், காட்டுக்குள்ள மாடு மேய்க்கிறப்பதான் அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறானது. ஏன் காடு நிலங்கள்ல நான் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு நீ என்ன சொல்றது? ஏற்கனவே இருந்து நான் காடுல அங்க உழைச்சு என்னோட மாடுகளை அது பசுமையில வந்து மேய்ஞ்சு அதுல இருந்து வர்ற
உணவுகளையும் எக்கனாமிக்கலா நம்ம வளர்றதுக்கு தேவையான விஷயங்களை நாங்க எடுத்துக்கிட்ட இடத்துல என்ன நீங்க கையில பிடிச்சி கவிஞர்களே, அதாவது அதே அரசாங்கம் தான் மலைவாழ் மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான ரோடு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரியான முற்போக்கான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான், நீங்க நேற்று மாடு மேய்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறீங்க, என்ன பயன்? இதனால் மிகப்பெரிய பலன் உள்ளது. ஏன்னா என்னோட சித்தாந்தம் எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க ஒதுங்கிக்கணும். என்ன சார்ந்து வர்ற எல்லாத்துக்கும் நான் இதை ஒரே விஷயமா தான் சொல்வேன். என்னோட தொழில் மாடு மேய்த்தல், விவசாயம் செய்தல், இது போன்ற குடி சார்ந்த குடிவாரியான மக்கள் வாழ்கின்ற ஒரு விவசாய ஒரு தன் சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போறதுக்கான விளைநிலம் தான் அது. ஒரு பொதுவான கருத்து நிலவுது. இதோட பொதுவான கருத்து நிலவுது. செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லா பிரச்சனையும் முன்னெடுத்து அது ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் நடத்துறாரு. பட் ஃபைனல் கிளைமேக்ஸோட போறது இல்ல. அது அன்னை ஒரு செய்தியாகவும் சீமானை பற்றி ஒரு விளம்பரமாக கருதப்படுது. அதை எப்படி நினைக்கிறீங்க? இது கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உட்கரு உண்டு. இந்த கருவை பற்றிய விளக்கங்கள் தெரியாத ஒரு சில அறிவியலிகளுக்கு மட்டும் அது புரியாது. இதுதான் உண்மையான நிதர்சனம். செந்தமிழன் சீமான் செய்யும் ஒவ்வொரு கருத்துக்களும் அதன் போராட்டங்களும் பிற்பகுதியில் தமிழர்களுக்கான எழுச்சியை தவிர அது மட்டற்ற மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. வைபர் வாய்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் காசு தமிழன். நன்றி, வணக்கம்.